மாநிலங்களவை தேர்தல் ஸ்டாலின் அவர்களுடைய கணக்கு 26ல எப்படி இதெல்லாம் கை கொடுக்கும்? திமுக காங்கிரஸ் ரெண்டு பேருமே இதை சரியான பார்வையில தான் பார்த்துருக்காங்க. எடப்பாடி தான் இதுல ஒரு முத்திரையரை கொடுப்பாரு நம்ம எதிர்பார்த்தோம். யாதவர் கோகுலேந்திரா எதிர்பார்த்தாங்க, யாதவர்களுக்கு ஏமாற்றம். விழால கொண்டிருக்க அடுத்தபடியா ரெட்டலிக்கு ஓட்டு போடக்கூடிய ஜாதி முத்திரையர்கள் எதிர்பார்த்தாங்க. காங்கிரஸ் இந்த அளவுக்கு போட்டி போட்டு திமுக ஒரு தொகுதியை பேரம் பேசி வாங்கிட்டாங்க. பாஜக என்ன கணக்கு? பலத்துக்குரிய சீட்டு வாங்கி இந்துத்துவா முன்னெடுத்து இந்த அரசியலை கொண்டு போனோம். விஜய் ஃபோர்ஸ் ஆனா விஜய் பிளஸ் எடப்பாடி பிளஸ் ராகுல் நிற்க தயங்க மாட்டாங்க. 24ல நடந்த மாதிரி இப்பவும் தொகுதி பங்கீட்டுல எடப்பாடி பிடிவாதமா இருக்கிறாரு. அதனாலதான் டெல்லிக்கே போறாரு அப்படின்னு சொல்றாங்க. 24ல பாடம் படிச்சுட்டாரு. அவருக்கு பெரிய அடி. அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா இவர் 3வது பேர் வாங்குறதுக்காக தான் உள்ள வந்தாரு. எடப்பாடியும் நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. எப்படியாவது தலையை தடவி எடுத்து என்னத்தையும் பண்ணி எடுத்து அண்ணாமலை ஆளாயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாஜகவுக்கு சீட்டை குறைச்சிடும். எவ்வளவு சீட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? நீங்க ஒன்னும் எதிர்பார்க்கலப்பா, என் கருத்தை சொல்லிட்டேன். தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், மாநிலங்களவை தேர்தல் ஸ்டாலின் அவர்களுடைய கணக்கு. முதல்ல இந்த 2 ராஜ்யசபா நாமினேஷனையும் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் எங்கள் புள்ளியிலேருந்து நான் டீகோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிறிஸ்டோபர் திலக், காங்கிரஸ். நம்ம காங்கிரஸுக்கும் நமக்கும் உள்ள இது உங்களுக்கு என்னென்னு தெரியும். பட் கிறிஸ்டோபர் திலக் சமூகநீதி பார்வை கொண்டவர், பரையர் சமூக கிறிஸ்தவர், திருச்சியை சேர்ந்தவர். என்னை பலமுறை சந்திச்சிருக்கிறாரு. அருண்னு கலைஞர் டிவியில் எங்கள் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் டீமில் ஒரு யாதவர் சமூகம் பிசியில் உள்ள தம்பி இருந்தார். அவருக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் மூலம் அழைத்து வருவார். நம்மளோட அந்த அரசியல் கடந்து நேர்மறை சமூக நீதிக்காக பல சமூகங்களுக்காக நாம் போராடுறதை பாராட்டி வருவார். அவர் ஒரு தன்மையானவர், தகுதியானவர். அவருக்கு சமூக நீதி பார்வையில் காங்கிரஸ் கட்சி அவருக்கு கொடுத்ததை நம்ம பாராட்டுறோம். ஒரு நண்பர் ஒருத்தர் கிடச்சிருக்குது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருச்சி சிவா கிடைக்கும்னு தெரிஞ்சது தான். நயனார் நாகேந்திரன் தலைவராக போட்டதுமே ஸ்டாலின் கள்ளர் அந்த இதுக்குள்ளே எடப்பாடிக்கு எதிராக இருப்பாங்கன்னு அவரை துணை பொதுச் செயலாளர் போட்டார். கண்டினியூஷனாக அவருக்கு வாங்கியிருக்கிறாங்க, கிடச்சிருக்குது. அடுத்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். கொள்கை அடிப்படையில் எனக்கும் அவருக்கும் முரண்பாடுகள் நிறைய, அது தெரிஞ்சது தான். பட் ஒரு பாசத்துக்குரிய சகோதரராக இருப்பார், தகுதியானவர். அவருக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு. அவர் பரதவர் சமூகத்தை சேர்ந்தவர். பரதவர் சமூகம், இந்த பரதவர் ராஜகுல மீனவர் பரதவர் சமூகத்திலிருந்து பெரிய அளவில் வந்தது எங்கள் சீனியர் ஜிஆர் எட்மண்ட் சார். அவர் மாநில அமைச்சராக இருந்தார். எட்மண்ட்ஸ் சாருக்கு முன்னாடி கலைஞர் வலம்புரி ஜான், அவரும் பரதவர் தான். அவர் 35 வயசில் அவரை ராஜ்யசபா கொடுத்தாப்புல. இவர் கிறிஸ்தவ பரதவர். இவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் இவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. தூத்துக்குடியில் கணிசமாக இருக்காங்க அந்த தொகுதிக்குள்ளே. அடுத்து திருச்செந்தூர் தொகுதிக்குள்ளே அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ இருக்கார்ல, அந்த தொகுதிக்குள்ளே கிறிஸ்தவ மீனவர்கள் பரதவர் வகுப்பை சேர்ந்த மீனவர்கள் இருக்காங்க. ராதாபுரம் எங்கள் தொகுதி, கூட்டப்புள்ளி, பெருமணல், இடிந்தகரை, இந்த எங்கள் தொகுதிக்குள்ளேயும் கிறிஸ்தவ பரதவர்கள் இருக்காங்க. ஸோ பரதவ கிறிஸ்தவர்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எம்பிசி கம்யூனிட்டி இவங்க. இவங்க எம்பிசி பட்டியலில் திமுக அமைச்சர் கேபி கந்தசாமி எம்பிசி அடுத்த வருஷமே இவங்களுக்கு கொடுக்கணுன்னு அந்த அகடமிக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கலைஞர்கிட்ட சொல்லி எம்பிசி வாங்கி கொடுத்தாரு. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரதவர்கள் இருக்காங்க. இவங்களை ரவீந்திரன் துரைசாமி தான், ஆர்டி டீம் தான் எம்பிசி இதுக்குள்ளே சேர்க்கறது கடுமையாக முயற்சி பண்ணி பெர்னாடுன்னு குளச்சல் எம்எல்ஏ இருந்தார். கலைஞரோட லாயலிஸ்ட்டு, வைகோக்கு ஃப்ரெண்டு. அப்போ கேட்பார், நண்பர் வைகோ, தலைவர் கலைஞர், 2 பேரும் பண்ணுறது சரியில்லைன்னு. கலைஞரோட நெல்லெண்ணேன்னு வேணாம். கலைஞர் கூட நின்னார். 96ல் எம்எல்ஏ ஆனார். அவரை முடுக்கி விட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பிசி பட்டியலில் இருந்த கிறிஸ்தவ பரதவர்களை நாம் எம்பிசி பட்டியலுக்கு கொண்டு வந்தோம். ஸோ ஒரு கேரளாவில் அவங்க ஷெட்யூல் காஸ்ட் இதில் இருக்கனால இங்கே ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனில் இந்துவாக இருந்தால் ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிற இதுவும் அவங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களுக்கு. நெல்லை மாவட்டத்தில் அப்படி கிடையாது. நெல்லை மாவட்டத்தில் எம்பிசி தான். அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்க பிசின்னு இருக்கும்போது அவங்கள திரும்ப எம்பிசியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப கடுமையாக பாடுபட்டு எம்பிசி கொண்டு வந்தாங்க. இது ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த மீனவ வகுப்பை சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தகுதியானவர். உங்களை கோட்டாவில் கிடச்சின்னு சொல்ல வரல, தகுதியான ஒரு நண்பர். அது கிடைச்சதுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை.
சமூக நீதி பார்வையில் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்திக்கும் எவ்வளோக்குள்ள நம்ம ஒட்டுண்ணி காங்கிரஸ், பாரசைட் காங்கிரஸ்ன்னு அவங்கள கடுமையாக மோடிக்காக விமர்சிக்கக்கூடியவங்க தான். கிறிஸ்டபர் திலக்குங்கிற ஒரு பரையர் கிறிஸ்தவர், ஒரு இன்டலெக்சுவல், அவரை ராஜ்யசபா போட்டதுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி அங்கே தெரிவிச்சுக்கிறேன். திருச்சி சிவா, கான்ஸ்டன்ட் ரவீந்திரன், காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டு, தேமுதிகக்கு ஒரு சீட்டு, இதெல்லாம் எப்படி நம்ம தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 26 எப்படி இதெல்லாம் கை கொடுக்கும்? தேமுதிக அந்த கட்சிக்காக பல களங்கள் கண்ட சுதீஷுக்கு கொடுத்துருவாங்க. இங்கே கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் எம்பிசி மீனவர், அது ஒட்டுமொத்த மீனவர்களின் ஒரு பிரதிநிதியாட்டு தகுதியான ஒரு நண்பர் தான். பரதவர் மீனவர், அவங்க எல்லா தொகுதியிலுமே டிசைடிங் ஃபேக்டர்னு அப்படி எல்லா ஏரியாவும் இருக்காங்க. பரதவராஜகுல மீனவர், பரதவர் மீனவர், முக்குவர் மீனவர், ஒரு மீனவர் சமூக பிரதிநிதியாட்டு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் லாயலிஸ்ட்டு, அந்த ரைசிங் சன் பத்திரிகைக்கும் எடிட்டராக இருக்கார், அவரை கொடுத்துருக்காங்க. சிவா நயனாரை போட்டதுமே சிவாவை கள்ள துணை பொதுச்செயலாளரை போட்டாங்க. கண்டினியூஸாக அவரும் பார்லிமெண்டேரியன், அவரையும் கொடுத்துருக்குறாங்க. கிறிஸ்டபர் திலக் அவர் பரையர் கிறிஸ்டின், அவருக்கும் ஒரு வாய்ப்பு தான், தகுதியானவர். பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் இதில் கலைஞர் டிவியில் அருள்னு ஒரு தம்பி இருந்தான், யாதவர் தம்பி, அவங்கள என்னை பலமுறை பார்த்துருக்கிறாரு. காங்கிரஸ் பற்றி நம்ம கடுமையாக விமர்சிக்கிறோம் என்றாலும் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிளில் ஒரு பரையர் கிறிஸ்தவருக்கு வாய்ப்பு கொடுத்ததை நம்ம மனசார பாராட்டுறோம். ஸோ திமுக காங்கிரஸ் ரெண்டு பேருமே இதை சரியான பார்வையில் தான் பார்த்துருக்காங்க. எடப்பாடி தான் இதில் ஒரு முத்திரையரை கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பேசியிருக்கேன் நான் முத்திரையர் கொடுக்கணும்னு. ஏன் ரெட்டலைக்கு எந்த லாபமும் இல்லாமல் போடுறீங்க முத்திரையர்கள்னு கேட்டேன். அவர் பாமகவுக்கு அன்புமணிக்கு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் எதிர்கட்சி தலைவர் அதுக்கும் கொடுத்துட்டாரு. தம்பித்துறைக்கு இன்னொரு கவுண்டருக்கு கொடுத்துட்டாரு. இந்த இடம் தான் யாதவர் கோகுலேந்திரா எதிர்பார்த்தாங்க, யாதவர்களுக்கு ஏமாற்றம். இவர் முத்திரையர்கள் எதிர்பார்த்தாங்க. முத்திரையர்கள் தான் வன்னியர் விழால கவுண்டருக்கு அடுத்தபடியாக ரெட்டலைக்குன்னு ஓட்டு போடக்கூடிய ஜாதி. அது எப்படி ரெட்டலைக்கு போடுவாங்க, ஏமாளி ஜாதின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. கே செல்வகுமாருக்கு ஸ்டாலின் ஒரு டிக்கெட் கொடுத்தாருன்னா அந்த முத்திரையர் பார்வை இதாகும். வன்னியர் அன்புமணிக்கு கொடுக்கும்போது வன்னியர்கள் மத்தியில் ஏற்கனவே வன்னியர்களின் பெருந்தலைவராக இருக்கார், 10.5 கொடுத்துருக்கிறாரு, பாமக கூட்டணியில் சேர்த்துருக்காருங்க போது அவருக்கு வன்னியர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு இதுதான். அதை ஸ்டாலின் கவுண்டர் பண்ணணும். அதில் பவர்ஃபுல் வன்னியர்கள் வந்தால் அவங்கள சிவி சண்முகத்தை தோக்கடிக்க பயன்படுத்தலாம். குருவுக்கு இமேஜை பயன்படுத்தி குருவுக்கு மக விருதாம்பிகை போன்றவங்களை அரசியல் களத்துக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ எடப்பாடி தம்பித்துறை தவிர்க்கப்பட முடியாதவர்னு நினைக்கிறாரு. டெல்லியில் ஏதாவது குழப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இத்தனைக்கும் தம்பித்துறை ஒரு கட்டத்தில் சசிகலாவுக்கு தான் ஆதரவாக இருந்தார். நான் மெர்கண்டைல் பேங்க் விஷயம் தொடர்பாக ஒரு திமுக எம்பி தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்திருந்தாங்க. நான் ராஜ்குமார் மெர்கண்டைல் பேங்க் டைரக்டர்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அருண் ஜேட்லி ரூமுக்குள்ளே தம்பித்துறை வந்தார். அந்த சசிகலா சிஎம் ஆவார மாட்டாராங்க காலகட்டத்தில் சசிகலாவை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு அருண் ஜேட்லியோட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே வந்தார். உள்ளே வந்ததும் அருண் ஜேட்லி கேட்டது, எங்களை பார்த்து தான் அவருக்கு இது ஷாக் ஆகிட்டு, டெப்டி ஸ்பீக்கர்னால் எப்போ வேணாலும் வாங்க, சசிகலா ஆதரவாளர்னா வராதிங்கன்ட்டார். அப்போ அந்த அளவுக்கு சசிகலா ஆதரவாளர்ட்டு சசிகலாவை அலோவ் பண்ணிடுங்க, சசிகலா அலோவ் பண்ணிங்கன்னு லாபி பண்ணவர் தான் தம்பித்துறை. அவருக்கு டெல்லியில் ஒரு லாபி இருக்குது, கவுண்டர் ஜாதி, கவுண்டர் ஓட்டு கன்சல்டேஷன், வன்னியர் ஓட்டு கன்சல்டேஷன். அப்போ எடப்பாடியும் கணக்கு போட்டு தான் போகிறார். அவருக்கு ஆட்சி பிடிக்கணும் நோக்கம் கிடையாது, எதிர்கட்சியாக வரணும். அதுக்கு வன்னியர் ஆதரவும் கவுண்டர் ஆதரவும், வன்னியர் கவுண்டரும் சேர்ந்திருக்க இடத்துல உள்ள சீட் கன்வர்ஷன் தான் அவருக்கு முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல். இங்கே எம்ஜிஆரோட பெரிய தலைவராக எடப்பாடி இருக்கிறாரு, ஜெயலலிதாவோட பெரிய தலைவராக இருக்கிறாரு. அதே மாதிரி கூட்டணி கட்சி மூலமாக ஒரு வன்னியருக்கும் தன் கட்சியில் ஒரு வெள்ளாள கவுண்டர் மூத்த தலைவருக்குமா கொடுத்துருக்கிறாரு. ஸோ எல்லார் கணக்கும் அவங்கவுங்க கணக்கில் தான் போகுது. ஸ்டாலின் ஒரு மீனவர் பரதவருக்கு எம்பிசி கொடுத்ததை நான் வரவேற்கிறேன். 96ஆம் ஆண்டு கலைஞர் பெர்னாடு அண்ணனுக்கு சீட்டு கொடுத்தாரு. அப்போ பச்சைமாலுன்னு ஒரு நாடார் நின்னார். நான் பெர்னாடு அண்ணனுக்கு தான் நான் அப்போ இது பண்ணேன். பச்சைமால் சசிகலாவுக்கு கேண்டிடேட்டு, பெர்னாடு அண்ணன் சமூக நீதி பார்வையில் ஒரு மீனவர் கேண்டிடேட், அவரை ஜெயிக்க வைக்கணும்னு குளச்சல் தொகுதியில் நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி இப்போ ஒரு பரதவர் கிறிஸ்தவருக்கு வாய்ப்பு கொடுத்தது ஸ்டாலினோட பார்வையில். இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு அந்த ஓட்டு போயிருமோங்கிற எண்ண ஓட்டம் தடுக்கணும்னு கூட இருக்கலாம், சான்ஸ் எடுக்காண்டாம், நம்ம பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு இருக்கட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். இதில் தம்பித்துறை நீங்கள் நிறைய கணக்கு சொன்னீங்க சார். அதில் நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டுட்டாரு, மறுபடியும் தம்பித்துறைக்கு கொடுத்துருக்க கூடாதுன்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்களே. வெள்ளாள கவுண்டரையும் வன்னியரும் முக்கியம்னு நினைக்கிறாரு. எதிர்கட்சி தலைவராகிறதுக்கு வெள்ளாள கவுண்டர் ஆதரவும் வன்னியர் ஆதரவும் முக்கியம்னு நினைக்கிறாரு. அதுக்கு தவிர அவர் கொடுக்குறாரு. இப்போ காங்கிரஸ் இந்த அளவுக்கு போட்டி போட்டு திமுக ஒரு தொகுதியை பேரம் பேசி வாங்கிட்டாங்க. பாஜக என்ன கணக்கு? இவர் டெல்லிக்கு போறாரு. எனக்கு ஏன் கணக்கை சொல்லிட்டேன். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கி ஆகணும். அண்ணாமலை
லீடர், பாஜகவின் முகம், 18 விழுக்காடு வாக்குக்கு ஹீரோ. அவர் எடுத்த வாக்குக்குரிய சீட்டு வாங்காம அவர் தலைவராக எடப்பாடி அடிக்க பார்ப்பாரு. அதுக்கு நம்ம ஆட்கள் விழுந்துடக்கூடாது. பலத்துக்குரிய சீட்டு வாங்கி இந்துத்துவா முன்னெடுத்து இந்த அரசியலை கொண்டு போகணும். அல்லது 29 மோடி எடப்பாடி களத்தை விட தயங்க மாட்டார். விஜய் ஃபோர்ஸ் ஆனால் விஜய் ப்ளஸ் எடப்பாடி ப்ளஸ் ராகுல்னு நிற்க தயங்க மாட்டாங்க. ஸோ 29 மையமாக வச்சு தான் நம்ம நபர்கள் இருக்கோம். அதனால தான் மோடிக்கு எது நன்மையோ அதை நம்ம கேட்கும்போது மோடி அதை செய்து கொடுக்குறாரு. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா இறந்த பிறகு என்ன நடந்த விஷயங்கள்லாம் தெரியும், பலமுறை சொல்லிட்டேன். அதே மாதிரி இப்போ விஜய் விஷயத்தில் என்ன நடக்குங்கிறது தெரியும். ஸோ நாம் இந்த இடத்துக்குள்ளே அதிக சீட்டு வாங்கணும், இந்துத்துவா மையமாக வச்சு களமாடணும்னு சொல்லியிருக்கிறோம். என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. நாம் இப்படி தான் செய்வாங்கன்னு அறுதிட்டு ஒன்று நாம் சொல்ல தயாரில்லை. எடப்பாடி சமர்த்தர், டஃப் பார்கைனர், 50-50 பார்க்குறேன். அதை பார்ப்போம். இந்த இடத்துல அண்ணாமலையை சைலண்ட் ஆக்கி விட்டுட்டாங்க. இல்லை, அண்ணாமலை தலைவராகக்கூடாதுன்னு பிஜேபிக்கு சீட்டை குறைப்பாங்க. அன்னைக்கு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு பிஜேபி ஆதரவு ஒரு RSS ஒரு யாதவ சமூக தம்பி பேசினான். நான் உரிய சீட்டு கிடைச்சாதான் ஓட்டு போடுவேன், அல்லது அதிமுக தொகுதியில் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுவேன். சீமான் தெளிவான தலைவராக இருக்காருன்னு சீமானை பாராட்டி பேசினாப்புல. பலத்துக்கு உரிய சீட்டு கிடைக்கலன்னா 11.4 விழுக்காடு வாக்கில் ஒரு 4-5 விழுக்காடு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். மீதி நாம் தமிழர் சீமானுக்கே பெரிய அளவுக்கு போகும். நேற்று 6 பிராமணர்களை கேண்டிடேட்டாக போட்டு சீமான் பேசுகிறாருன்னா, மோடி பிரதமர்னு அண்ணாமலை லீடர்ஷிப்புக்காக விழுந்த பிராமணர் ஓட்டெல்லாம் எடப்பாடிக்கு போகாமல் சீமான் தன் கையகப்படுத்த பார்க்குறாரு. அதே மாதிரி இந்து நாடார் வாக்குகள், அரசியல் ரீதியாக முக்கியத்துவ வாக்குகள்லாம் மோடி தலைமை கொடுத்த வாக்கில் சீமான் தட்டி தூக்க பார்க்குறாரு. இந்த கட்டத்துக்குள்ளே 50 சீட்டுக்கு மேலே பாஜக கொடுத்து இந்துத்துவாவை கையில் எடுத்தால் தான் அந்த ஓட்டு எடப்பாடி தலைமைக்கு வரும். என்ன செய்ய போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு பிரச்சனை எழுதுன்னு சொல்கிறாங்களே சார், 24 நடந்த மாதிரி இப்போவும் தொகுதி பங்கீட்டில் எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறாரு, அதனால தான் டெல்லிக்கே போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. அந்த பிரச்சனை இப்போவும் நடந்துட்டு தான் இருக்கா? 24 கதை வேற. 24 பாடம் படிச்சுட்டாரு, அவருக்கு பெரிய அடி. அதனால 3வது பேரக்கூடாது, அண்ணாமலை சீமானை முன்னிறுத்தி 3வது அனுப்பிடுவாருங்கிற பயந்து தான் உள்ளே வந்தார். இதுதான் உண்மை. இதை உண்மையை சொல்லாத அரசியல் விமர்சகர்கள் தான் ஏட்டு சுரக்கா, கற்பனை, காகித புலி, புண்ணாக்குன்னு பேசிட்டு தெரியும். அதனால தான் கோவம் வருது. நண்பர்கள் தான். இது உண்மையான நிலவரம். அண்ணாமலை சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா 18 ஏட்டை ப்ரொஜெக்ட் பண்ணால் 26. இவர் 3வது பேர் வருங்கிறதுக்காக தான் உள்ளே வந்தார். முபாரக்கை தவிர யாரும் இல்லாத சூழ்நிலை தான் உள்ளே வந்தார். இதை என்ன தவிர நேர்மையாக எந்த அரசியல் விமர்சகராக பேசியிருக்காங்களா? அப்போ சீமான் மேலே உங்களுக்கு கடுப்பு, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வன்மம் அப்படி தான் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஸோ எடப்பாடி வந்ததே 2வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் வந்தார். ஸோ அவர் 2வது இடத்தை தக்க வைக்க வந்தவர் இந்த தடவை பிரிய மாட்டார். சீட் கன்வெர்ட் ஆகாதனால பாஜகவும் இந்த தடவை பிரிய மாட்டாங்க. அண்ணாமலையை தவிர வேறு யாருமே கூட்டணி பிரிஞ்சு போகணும்னு பாஜக நினைக்கல. கூட்டணி தொடர்றதுக்கு தான் சகோதரர் நயனாரை போட்டிருக்காங்க. ஸோ அதிமுக பாஜக கூட்டணி பிரியாது, முன்ன மாதிரி பிரியாது. இப்போ சீட் ஷேரிங் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக கடுமையாக பார்கெயின் பண்ணி பாஜக தலைமை எல்லாத்துக்கிட்டையுமே, நிதின் நாபின் சிங்கா உட்பட எல்லாத்துக்கிட்டையுமே நாம் சொல்லிட்டோம். எப்படி வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எடப்பாடியும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. எப்படியாவது தலையை தடவி எடுத்து என்னத்தையும் பண்ணி எடுத்து அண்ணாமலை ஆளாயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாஜகவுக்கு சீட்டை குறைச்சிடுவார். அதுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர் தான். இந்த தடவை விட்டுறக்கூடாதுன்னு நம்ம பாஜக சொல்லிடுறோம். இப்போ எவ்வளோ சீட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? நீங்கள் நான் ஒன்றும் எதிர்பார்க்கலப்பா, என் கருத்தை சொல்லிட்டேன். என்ன பண்ணுறாங்களோன்னு தெரியாது. நாம் எம்எல்ஏ போனால் போதுன்னு ஒரு கோஷ்டி பாஜகக்குள்ளே இருக்குது. அதனால தான் தெளிவாக சொல்லிட்டேன், குறைஞ்ச சீட்டுனா ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. என்ன சீட்டுங்கிறத நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இப்போ அண்ணாமலை என்ன பண்ண போகிறாரு சார்? அண்ணாமலையை டம்மி பண்ணுறது தான், நான் முன்னாடியே கேட்டேன், டம்மி பண்ணுறது தான் இவங்க நோக்கம். அப்படின்னா அண்ணாமலை ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, அண்ணாமலைக்குன்னு ஒரு வாக்கு இருக்குல்ல, அது என்ன ஆகும்? களத்தில் நிறைய பேர் அண்ணாமலைக்காகவே வாக்களிக்கிறவங்கன்னு இருப்பாங்கல்ல, நிறைய இருக்காங்க. என்கிட்ட எல்லாமே பேசுகிறாங்க. அண்ணாமலைக்கு வாக்களிக்கிறவங்கலாம் என்கிட்ட நாங்கள் உரிய சீட்டு தரலைன்னா, அண்ணாமலை மதிக்கலைன்னா சீமான் அண்ணனுக்கு வாக்களிப்போம் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்த்து முடிவு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கே நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.